Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். துரைமுருகன் அவர்கள் விஜய் அரசியல்ல ஒரு பச்சா அப்படிங்கிற ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போய் குத்த வச்சு உட்காந்து தமிழ் வார்த்தை மாறி ஹிந்தி வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? உங்களை போல் ஊழல் பண்ணுவதில் அவருக்கு தெரியாது, அந்த விஷயத்தில் அவர் பச்சா தான். இந்த நக்கல் பேச்சு எகத்தால பேச்செல்லாம் பேசாமல் நம்ம ஒரு மூத்த அமைச்சர் சீனியர் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் நேற்று வந்த பச்சாட்டை தானே சொல்கிறீங்க. எந்த பச்சாட்டை? உதயநிதி பச்சாட்டை. உங்களுடைய அமைச்சரவையிலையும் நான் இருக்கணும். ஏன் இந்த கேவலம்? உன்னையவே பச்சான்னு சொல்லிட்டு ஓரம் போட்டாங்க. இப்போ அதே உனக்கு தெரியல. முதல்ல விஜய் அவர்களுக்கு கொடுத்த அறிக்கையை நேஷனல் லெவலில் இந்த விஷயம் போகுதுன்னும் பொழுது எப்படி இவர்களை அசைத்து பார்க்காமல் இருக்கும்? நீ பேருக்கு வேணால் பச்சான்னு சொல்லிட்டு வெளியில் காமிச்சிக்காமல் இருக்கலாம். எத்தனை பேர் அடியில் அக்கீஸ் போட்டுட்டு பேசுகிறீங்கன்றது யாருக்கு தெரியும்? விஜய்க்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கான், இஸ்லாமிய வாக்குகளை சிதறடிக்கணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ முட்டாள்தனமான பேச்சா இருக்குது. இஸ்லாமியர் வாக்குகளை சிதறடிக்க வேணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு அஜெண்டா கொடுத்தாங்களாம். யாருப்பா கொடுத்தா? ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நான் போய் இப்போ நான் பேசி எல்லாத்தையும் பெற்று தருகின்றார். அப்போ 4 வருஷம் தமிழ்நாடு மேலே அக்கறை இல்லாமல் ஏன் குத்த வச்சு உட்காந்தீங்கன்னு ஒரு கேள்வி வருது. மக்கள் நலன் சார்ந்து இவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பெருமை பேசுறதுன்றது நம்மளை முட்டாள் என்று நினைத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுறது தான். ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நலமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, குடும்ப நலனுக்காக, குடும்ப சுயநலத்துக்காக தமிழ்நாட்டின் மானத்தை ஒன்றிய பாஜகவிடம் பணிந்து தலைகுனிந்து அடமானம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விஜய் அரசியல்ல ஒரு பச்சா அப்படிங்கிற ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த மோதலை, விஜய் வெர்சஸ் துரைமுருகன்? விஜய் அவர்களை அடிச்சா உச்சா போகிற அளவுக்கு கதறாங்க 200 ரூபா ஊபிஸ் கொத்தடிமைகள்லாம், புரியுதுங்களா? இவரை பச்சான்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போய் குத்த வச்சு உட்காந்து தமிழ் வார்த்தை மாறி ஹிந்தி வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? தமிழுக்காக உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம்னு பேசினாங்கல்ல இந்த இயக்கம். நாங்கள் தமிழுக்காகத்தான் நாங்கள் போராடி இயக்கம்னு சொல்கிறாங்கல்ல. இன்னும் சொல்லப்போனால் மொழி போராட்டம் செஞ்சது நாங்கள் தான்றாங்கல்ல. ஸ்டாலின் டெல்லியில் குத்த வச்ச உட்காந்து உனக்கு இந்திய வார்த்தை ஏன் வருது? உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் விஜய் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சாக்கா நீங்கள் அவரை பச்சான்றீங்க. அந்த பச்சா செய்வதற்கான நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, உங்களை போல் ஊழல் பண்ணுவதில் அவருக்கு தெரியாது, அந்த விஷயத்தில் அவர் பச்சா தான். உங்களை போல் பெண்களை ஆபாசமாக பேச தெரியாது, அவர் பச்சா தான். உங்களை மாதிரி அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு சொல்லி பெண் பிள்ளைகளை தவறாக வழிநடத்தி எஸ்சி ஓசின்னு சொல்லி பல விஷயமாக பேசுகிறீங்களா? அந்த மாதிரி அமைச்சர் பெருமக்கள் அந்த மாதிரி விஷயம் அவருக்கு தெரியாது, அதில் அவர் பச்சா தான். அவர் குழந்தை போல தான் அவர். அதனால தான் இன்னும் நாகரிகத்தை கடைபிடித்து அவருடைய தொண்டர்களும் நாகரிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறதெல்லாம் அக்கப்போரு, புரியுதுங்களா? நான் பேசுகிறதெல்லாம் எவ்வளோ ஒரு எகத்தாளமான பேச்சு. இப்போ நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் ஒரு நிகழ்வை நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு போய் இடம் கேட்டால் தொடர்ச்சியாக அடக்குமுறைகள். நீங்கள் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்பு விஷயமா ஒரு கருத்தரங்கம் நடத்த போகிறதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. 26 நடத்த போகிறதாக இருந்தது. பட் அது இப்போ நடத்தலை, ஓகேங்களா? அது போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் உங்களுக்கு செய்தியாக வரல. நான் சொல்கிறேன், நடத்துகிறதாக இருந்தது, இப்போ நடக்கலை. ஆனால் அதற்கு 28 இடங்களுக்கு இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்து கேன்சல் ஆச்சு. எத்தனை இடம் சார்? 28 இடம் சார். போய் பேசி புக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வர டிவிக்கோட நிகழ்ச்சின்னு சொன்னோடனே அங்கேருந்து ப்ரெஷர் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 28 இடத்த கேன்சல் பண்ணாங்க. இங்கே டிவிக்கே சார்பாக பசங்க தண்ணீர் பந்தல் வச்சாக்கா திமுக வைக்கிற மாதிரி தண்ணீர் பந்தல் கிடையாது சார். ஒரு நாளைக்கு மட்டும் தண்ணி இருக்கிறதுன்ட்டு அடுத்த நாள் அவங்கள கோட்டை அடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்களா கிளாஸ்னு கூட தெரியல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, தண்ணி ரீஃபில் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த பசங்கள் வைக்கக்கூடிய அந்த தண்ணீர் பந்தலுக்காக அமைக்கக்கூடிய அந்த விஷயத்தை உடச்சி எறிகிறது, கொடிக்கம்பத்தை உடச்சி எறிகிறது. எந்த நிகழ்வுக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை. கட்சி தலைமை நடத்துறதுலேருந்து கட்சியோட தொண்டன் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறேன்னா பச்சானா நீ ஏன் இவ்வளோ தொடர்ந்து அடிக்கிட்டு உட்காந்துருக்க? பச்சா தானே, ஏன் உச்சா போகிற? நீ தைரியமாக நீ பாட்டு வேலையை செய்ய வேண்டியதானே? இவ்வளவு நடுக்கும் திமுக எதுக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போது யார் பச்சா, யார் நீங்கள் அடிக்கிறதுல 2026 உச்சா போகிறதுன்றதை நம்ம கூடிய சீக்கிரம் வரக்கூடிய நிகழ்வில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கலைன்றதான் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது, கரெக்டுங்களா? ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுக்கப்புறம் இறங்கிறதுக்கான எல்லா திட்ட வடிவும் செஞ்சுட்டார். இனிமேட்டு தி வார் பிகின்ஸ் தான். இனிமேட்டு டேரெக்டாக நின்று செய்யக்கூடிய வேலையை தான் அடுத்து செய்ய போகிறோம். நாங்களான்னு பார்க்கலான்றதுக்கான எல்லா முனைப்பும் செய்கிறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாலின் ஒரு இடத்துல நடு ரோட்டில் உட்காந்துக்கோங்க, உதயநிதி உட்காந்துக்கோங்க, எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. விஜய் உட்காந்தாருனாக்கா
தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு பங்கம் வந்து நீங்கள் எங்கே போவீங்கன்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துடும் பொழுது இந்த நக்கல் பேச்சு எகத்தால பேச்செல்லாம் பேசாமல் நம்ம ஒரு மூத்த அமைச்சர் சீனியர் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் நேற்று வந்த பச்சாட்டை தானே சொல்கிறீங்க. எந்த பச்சாட்டை? உதயநிதி பச்சாட்டை. உங்களுடைய அமைச்சரவையிலையும் நான் இருக்கணும். ஏன் இந்த கேவலம்? நியாயமாக யாருக்கு சார் கிடச்சிருக்கணும் துணை முதலமைச்சர் பதவி? நீங்கள் சொல்லுங்கள் சார். சீனியாரிட்டி பிரகாரம் இவர் தானே கிடச்சிருக்கணும். உன்னையவே பச்சான்னு சொல்லிட்டு ஓரம் போட்டாங்க. இப்போ அதே உனக்கு தெரியல. முதல்ல நீ பச்சை தான் அரசியல் ஓரம் உட்கார்னு சொல்லிட்டு உதயநிதி கொடுத்துருக்குறாங்கன்னா இவ்வளவு தான் அவருடைய கெப்பாசிட்டி. நம்ம அப்படி தான் அதை பார்க்குறோம். விஜயுடைய இந்த கண்டன அறிக்கை குறித்து செய்தியாளர் வந்து அமைச்சர் சேகர்பாபுவிடம் கேள்வி எழுப்பும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2026 மீண்டும் முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து மகுடம் சூட்டுவார், மக்கள் அவரை தான் வந்து மகுடம் சூட்டுவாங்க. அதே சமயம் நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியில் பிடரில் அடித்து வீழ்த்துவோம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை அவங்களுடைய கான்ஃபிடன்ட் நினைக்கிறீங்களா, இல்ல ஏன் இது மாதிரியான ஒரு பேச்சை வந்து அமைச்சர் இப்படி பொதுவெளியில பேசணும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அறநிலைத்துறை கரெக்டுங்களா? அவர் மகுட சூட்டுன்றது கோயிலில் இந்த தலைப்பெல்லாம் கட்டிலாம் செய்வாங்களே தெரியும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே தான் அவர் தலைமையில் செஞ்சு விடணும்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு போல் இருக்கு. இவர் வந்து என்ன சொல்ல, ஒரே அடியில் பிடரில் அழித்து வீழ்த்துவோம். எந்த நேரமும் கீழே விழுந்து செருப்பு தூக்கிட்டே சுற்றுறாரு சேகர்பாபு. எப்படா முதலமைச்சர் செருப்பு கட்டுறான்னு தூக்கிட்டு சுற்றுறது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய காலிலேயே விழுந்து கிடந்தீங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மா பார்த்தா நீங்கள் நடுங்குனீங்களா நடுங்கலையா? நீங்கள் வந்து எந்த நேரமும் இந்த நேரமும் சொல்கிறாருல. சரி, நான் ஒரு நிகழ்வு பார்த்தேன். இந்த முதலமைச்சரை குறித்து இவங்க இந்த மாதிரி எதிர்கட்சியை குறித்து இவங்களாம் எல்லாமே ஏகத்தலமாக பேசுகிறாங்கல்ல. தமிழன் பிரசனா கூட ஒரு மேட்ரு அவங்கள குறித்து பேசியிருக்கிறாரு. எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. கேளுங்க. இந்த மண்ணினுடைய பூர்வாங்க விடயங்களை தொலைத்து விட்டு தன்னுடைய நாற்காலிக்காக இந்த மண்ணையே அடகு வைத்திருக்கிற நியாண்டர்தால் குரங்கினத்துடைய மனிதர்கள் இன்றைக்கு நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியின் கீழ் நாம் வாழுகிறோம் என்பது நமக்கு சாபக்கேடு. மந்திரிக்காவது சூடு சொரண சாப்பாட்டுல உப்பு போட்டு திங்கிற அந்த உணர்வு இருக்கா? இந்த அடிமைகள் தங்களுடைய நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பார்கள். எல்லாம் குரங்குல இருந்து வந்த மனுஷன் சொல்லிட்டு இவர் பேசுறாப்புல இல்ல. இந்த பேச்செல்லாத்தையும் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். திமுக அவதூறு பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, கேவலத்தின் விளிம்பில் பேசுவது. இந்த ஆட்சியில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலத்தை நம்ம வந்து பேசலாம்னா எந்த பெண்ணு டக்குன்னு உங்களுக்கு எதாவது ஞாபகம் வருதா? அவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்ட அவலத்தை குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாக்கா, சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விவகாரம், அதுக்கு முன்னாடி ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒன்று, இப்போ பார்த்தீங்கன்னா அரக்கோணம். அவன் பேர் என்ன சார்? தெய்வசேகர். பேரை பார்த்தீங்களா? பேர் என்ன மாதிரி பேர்? அந்த பெண் வந்து மறுபடியும் ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வேலை செய்கிறார்கள், மீண்டும் மீண்டும் என்னுடைய தரவுகளை வந்து வெளியிடுறாங்க, என்னை வந்து மிரட்டுறாங்க. பெண் காவல் அதிகாரி என்னை வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க வெத்து பேப்பரில். பாதிக்கப்பட்ட என்னையே போட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க தவிர அவன் திமுக நபர்ன்றதுனால அவனுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. மகளிர் சங்கம், இந்த மாதர் சங்கம்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மகளிர் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதர் சங்கங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கனிமொழி நீங்களாம் பெண்ணியம் பேசுறீங்களா உங்களுடைய கட்சியில்? தேசிய மகளிர் ஆணையம் வந்து தாமா முன் வந்து இந்த விசாரணை எடுக்கிறாங்க. அதுதான் சார். ஆனால் வந்து நீங்கள் யாருமே அந்த பெண்ணுக்கு துணையாக நிற்கல. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளோ ஒரு மோசமான நிலை ஏற்படுத்தி விட்டு எப்படி வெக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து மறுபடியும் நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறதும், ஒரே அடியில் அடிச்சிருவோன்னு சொல்கிறதும். சேகர்பாபு வந்து அவரால் பாதிக்கப்பட்டது அவர் மகள்லேருந்து தொடங்குது. எங்கே வரைக்கும் எது வரைக்கும் பாதிப்புக்குள்ளாக இருக்குது. நீங்கள் நம்ம சமீபமாக அந்த சவுக்கு சங்கர்லாம் ஒரு இதெல்லாம் வெளியிட்டார். அவர் இன்ன வரைக்கும் கிடைச்சாரா சார்? சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு ஆடியோ ஒருத்தர் பேசினார்ல, அவர் இன்ன வரைக்கும் கிடைச்சாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ சேகர்பாபு அவர் தன்ராஜ் இப்போ சேகர்பாபு அவர்களுக்கு என்ன ஒரு மிதப்புனாக்கா, இது நிரந்தரமான ஆட்சியாக இருந்தோம், நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த ரவுடிசம் பண்ணலாம், இந்த மாதிரி பேசலாம்ன்ற நினைப்பெல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடணும். ஏன்னாக்கா இன்றைக்கு ஊடகம் எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்துக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. பட் யூடியூப் அப்படி கிடையாது. அறத்தோடு வந்து இப்போ எவ்வளோ யூடியூப் வந்து செயல்படுறாங்க. இங்கே வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து பட்டவத்தமாக உடைச்சி இங்கே காட்டுறாங்க. பொழுது ஆணவ பேச்சு பேசுவதற்காகவும் அல்லது வந்து அவதூறு பேச்சு பேசினாக்கா திமுக அமைச்சராகலாம் அப்படின்ற மாதிரியான எல்லா அமைச்சர் பெருமக்களும் பேசி வச்சுருக்காங்களே தவிர நேர்மையான மக்கள் பிரச்சனையை பேசலாம் அப்படின்னாக்கா சேகர்பாபுவால் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இந்த 4 வருஷத்தில் சேகர்பாபுடைய பங்களிப்பு என்ன, திமுக ஆற்றிய சாதனைகள் என்னன்னு சொல்லி பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். கூடிய சீக்கிரம் எப்படி நம்ம களத்தில் சந்திக்க தானே போகிறோம், அவரை கேள்வி வைக்க தானே போகிறோம், பார்ப்போம்.
இப்போ விஜய் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வந்து டாஸ்மாக் ஊழல் குறித்துலாம் வந்து பேசுறாரு. ஆனால் அதே சமயம் 2017 2021 வரைக்குமான அந்த 41 வழக்குகளில் கிட்டத்தட்ட 34 வழக்குகள் வந்து அதிமுக ஆட்சியில் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து அந்த துறையின் அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அதிமுக குறித்து எந்த ஒரு லைனுமே வந்து தெளிவிக்காம ஒன்லி டார்கெட் வந்து திமுக மட்டும் அடிக்கிறார்? இப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்ம பேசணும்ல. 34 வழக்குகள் அதிமுக மேல போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அதிமுக அரசு மீது போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த ஊழலையும் அவர்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. சரி, ரைட். இப்போ இந்த வழக்கை குறித்து இந்த அதிமுக காலத்தில் நடந்த அந்த ஊழல் குறித்தும் இடி வந்து அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கா? இடி அதை எடுத்திருக்கா? வெறும் திமுக ஆட்சி நடந்த மட்டும் பேசுறாங்களா? மொத்தமா 41 வழக்கு, 41 வழக்கு எடுத்திருக்கு. அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இடைக்கால தடை வந்து போட்டனால இடி இப்ப சைலண்டா இருக்காங்க. இப்போ ஆப்வியஸ்லி வந்து ஒரு கேஸ் வந்துருச்சுனாக்கா 2 விதத்தையும் நம்ம பேசிதான். ஏன்னா வந்து 2 பேர் நமக்கு எதிர்நிலைன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்மளுது ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இப்போ திருடினது யார், அதை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு ஆப்வியஸ்லி 2வது வந்து இப்போ யாருமே அதிமுகவை தூக்கி கொஞ்சவோ புகழவோ செய்யவே இல்லையே. நீங்கள் அந்த காணொலி எதாவது பார்த்துருக்கீங்களா? அதிமுக என்றைக்கு பிஜேபியோட போனதோ அன்றைக்கே வந்து அது படுகொலியில் போயிருச்சுன்றது தான் பட்டவத்தமாக எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம பொழுது சார், நீங்கள் விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினி அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் விட இருக்குது. அதே சமயத்தில் அந்த கட்சியை அறிக்கையிலே 2 லைன் சேர்த்து எழுதுல கட்சியை சார்ந்து எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்ட் வந்து இவன் தான் திருடன் ஃபஸ்ட்டு இருக்கான், இவன் தான் நம்ம கைவசம் இருக்கிறான், ஃபஸ்ட்டு அவனை முடிச்சு விட்டு தான் அடுத்த ஆளுக்கு போகணுன்றது தான் அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறாங்க. அதிமுக எங்கே போயிருந்த கேஷன் தப்பிச்சிருமா? யதார்த்தமாக பேசுவோம் சார், தப்பிச்சிருமா? வாய்ப்பு இல்லை. ஈடு எடுத்தால் மொத்தமாக தான் எடுத்தாகணும். வெறும் திமுக மட்டும்தான் எடுத்துலாம் அதை கொஞ்சிட்டுலாம் உட்கார முடியாது. எடுத்தால் 2 தான் எடுக்கும் போது அப்போ பேசும்போது 2 தான் பேச வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் கிடையாது, சட்டமன்றம்ன்றதுனால முதல்ல யார் திருடன், இந்த திருடனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டு அப்புறம் அந்த நபர்களை குறித்து பேசலாம்னு சொல்லி கடந்து போயிருக்கலாம். விஜய் அவர்கள் விடுத்த இந்த கண்டன அறிக்கை என்பது திமுக தலைமையும் சரி, திமுகவின் அடுத்த கட்ட தலைவர்களும் சரி சற்று அசைத்து பார்த்துருக்கிறதா? கேரளாவோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாத்தையும் போடுறான். நார்த்தில் நீங்கள் தெரியும் NDTVலேருந்து எல்லா சேனலுமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கையை வந்து நேஷனல் லெவலில் இந்த விஷயம் போகுதுன்னும் பொழுது எப்படி வந்து இவர்களை அசைத்து பார்க்காமல் இருக்கும்? நீ பேருக்கு வேணால் பச்சான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து காமிச்சிக்காமல் இருக்கலாம். எத்தனை பேர் அடியில் அக்கீஸ் போட்டுட்டு பேசுகிறீங்கன்றது யாருக்கு தெரியும்? புரியுதுங்களா? நீங்கள் வந்து வெறப்பாக மூஞ்சியை வச்சுட்டு பேசலாம். உள்ளபடி வந்து சாரி, நான் விளையாட்டுக்கு சொல்ல, உள்ளபடி திமுகவுக்கு மிகப்பெரிய நடுக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு வந்து வெறும் அதிமுக மட்டும்தான் களத்தில் இந்த முறை இருக்கும், விஜய் திடீர்னு கட்சி ஆரம்பித்து வருவானே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு முன்னக்கூட்டி என்ன தெரியுனாக்கா, நம்ம தொடர்ந்து வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும் போது அதிமுக யாராவது ஒருத்தரை சார்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படணும் பொழுது அன்றைக்கு விஜய் கிடையாதுன்னும் பொழுது நிச்சயமாக பிஜேபியோடு சார்ந்து போவாங்க. ரெட்டலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, டிடிவி எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, சசிகலா எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அந்த பக்கம் போனதுனால நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிதாக இருக்கும், சின்னவரை மன்னவராக்கி விட்டு உட்காந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல விஜய் வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி எப்படி சின்ன பின்னமாக சிதறுவது, அவங்களுடைய கனவுகள் சிதறடிக்கப்படுகிறது. அதனால தான் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு அஜெண்டா செட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த நக்கீரில் ஒரு ஆள் பேசுகிறது இல்லைங்களா, தாமோதரன் பிரகாஷா, விஜய்க்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கான், இஸ்லாமிய வாக்குகளை சிதறடிக்கணும்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ முட்டாள்தனமான பேச்சாக இருக்குது. இஸ்லாமியர் வாக்குகளை சிதறடிக்க வேணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு அஜெண்டா கொடுத்தாங்களாம். யாருப்பா கொடுத்தா? உங்களுக்கு ஒரு போதிய புரிதல் இருக்கணும்ல. நீங்கள் இப்போ ஒரு பழி சொல்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு போதிய புரிதல் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் விஜய்க்கு இப்படி ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஆரம்பத்திலே விஜய் தெளிவாக சொல்கிறார், எவன்லாம் வந்து நமக்கு ஆகாதால அவனுக்கு பிடிச்ச பெயிண்ட்டை தூக்கிட்டு வருவான்ற, அதுக்கேற்ப இப்போ எல்லாமே நகர்ந்து கொண்டு போயிருக்கணும் பொழுது சிறுபான்மை நலனுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக எப்பயுமே நான் நிற்பேன். அதாவது பிஜேபியும் இது வரைக்கும் வந்து திமுகவும் எதை வந்து விஜய் மீது வந்து ஒரு கரும்புள்ளி குத்தணுன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ, ஜோசப் விஜய்னு இன்றைக்கி அதுதான் அவருக்கு ப்ளஸ்ஸாக போய் நிற்கிது. ஆமாண்டா, நான் ஜோசப் விஜய் தான் என் சிறுபான்மை மக்களுக்காக நிற்கிறேன்ட்டாரா, வக்பு விஷயத்துலேருந்து எல்லா விஷயமும் நிற்கிறேன்ட்டாரா, இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு பெரிய தீரா தலைவலியாக இருக்கும் பொழுது கனவுகள் களைவது நிஜம்ன்றதுனால நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்லிடுறேன். ஜாதகத்துக்கு தூக்கிட்டு ஜோசியக்காரை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம், தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டு சொல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவங்க குடும்ப ஜோசியர் யார் பார்க்குறாங்கன்னு போது கூட எனக்கு தெரியும். புரியுதுங்களா? நான் விளையாட்டு சொல்ல. அவங்கெல்லாம் இப்போ இந்த நேரத்தில் நல்லா இருக்கா, இப்போ வந்து ஏதோ குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க, இப்போ எல்லாம் அந்த ஜூன் மாதத்தில் ஏதோ ஒன்று மாறுதுன்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறை வந்து தன் மகன் வந்து அரியணை அமர்வாரான்னு சொல்லிட்டு உதயநிதியுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சுற்றுறதாகவும் அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னாக்கா நேரம் ரொம்ப உக்கிரமாக இருக்க போட்டிருக்கு. தொடர்ச்சி அவங்க குடும்பத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து அவருக்கு சாதகமாக இல்லைன்னும் பொழுது அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன யாகம் வளர்க்கலாம். ஏற்கனவே வந்து சபரீசன் ஒரு விஷயத்தை செய்தான்னு சொல்லி சவுக்கு சங்கர்லேருந்து பல நபர்கள் பேசினாங்க. சர்வநாச யாகம் வளர்த்தாரு கோயிலில் வச்சுன்னு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுபோல் வந்து இவரை வந்து அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் பண்ணலான்ட்டு. என்ன பரிகாரம் பண்ணணும் தெரியுமா? திருட்டுத்தனம் பண்ணாமல் இருக்கணும். மக்களை பற்றி கொஞ்சமாவது ஒரு புரிதலோடு சில விஷயங்கள் செயல்படணும். ஏன்னா
ஒரு வட மாநிலத்தில் ஒரு 12 வயது மாணவன் வந்து அவன் மேலே வந்து சிப்ஸ் ஏதோ திருட்டான்னு சொல்லிட்டு பழி போட்டதற்கு அந்த செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆமாம். பழி போட்டதற்கு எல்லாரும் வச்சு பழி போட்டதற்காக மனம் நொந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நான் திருடலாமா அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். பார்த்தீங்களா, அவனுக்கு எவ்வளோ ஒரு மன வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ வந்து நேர்மையாக இருந்திருப்பான். திருடினதுக்காக வந்து இங்கே வந்து திமுக காரன் சாகனா எத்தனை பேர் சாவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் பண்ணியிருக்காங்க, திருடினாங்க, டக்குன்னு திரும்பி பார்த்து திமுக கட்சியாக இருக்காதே ஆள் இல்லையாப்பா என்ன பாச்சுன்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ வழக்குகள் இருக்குது, அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. நீங்கள் வந்து நேர்மையை பற்றி பேசக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட தீர்த்து வைக்க முடியாமல் உங்கள் குடும்பத்தை மட்டும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெற்ற குடும்பமாக மாற்றி கொண்டு போகிறீங்கல்ல. நாங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்குறது ஒன்று தான், அடிப்படையாக இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பாமர மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்காமல் நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கா எந்த கேள்வியும் வராது. கலைஞர் அதை செய்வார். சாமானியனுடைய வயிற்றில் கை வைக்கிற மாதிரியான எந்த ப்ராஜெக்ட்டுமே சைன் பண்ண மாட்டார், அதுக்குள்ளே வரவே மாட்டார். புரியுதுங்களா? அதில் நம்ம லாபம் பார்க்கணும் வைக்கணும்னா அவர் வேறு ரூட் எடுத்து வேறு மாதிரி போவார். ஆனால் இதில் பாமரனுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற மாதிரி தண்ணீரிலேருந்து சாதாரண தண்ணீர் விளைவேற்றம். தண்ணீர் விளைவேற்றம்ன்றது எவ்வளோ மோசமான ஒரு செயல்னு வச்சுக்கோங்க. உணவு, அரிசி, மின்சாரம், வீட்டு வரி, சொத்து வரி, அவன் போகிறது நிற்கிறது வரி, இது எல்லாமே மேலே ஏற்றி விலை வாய்ப்பும் இல்லாமல் அவனை கொண்டு போய் ஒரு நிற்கதியாக ஒரு தள்ளுறீங்கல்ல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். அந்த உளவியல் சிக்கலும் அந்த இதையும் தீர்த்து வைக்காமல் நீங்கள் எதற்காக இன்றைக்கி ஸ்டாலின் வந்து டெல்லியில் போய் இப்படி உட்காந்தார் சார்? எதுக்கு இப்படி உட்காந்தார்? சேரோட நுனியில் உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா? மோடி உட்காந்துருக்கும்போது சேரோட நுனியில் உட்கார்றாரு. காமராஜர் எப்படி உட்காந்தார் பார்த்தீங்களா? கால் மேலே கால் போட்டு ராஜா மாதிரி உட்காந்தார். அதான் சொல்லுவாங்க, there is a huge difference between the lion and the slaveன்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜாவுக்கும் இருக்கக்கூடிய தன்மையும் அடிமைக்கு இருக்கக்கூடிய தன்மையும் இதுதான். மக்களுக்காக சமரசம் இல்லாமல் நேர்மையாக உழைச்சார் சார். தன் தாய்க்கு கூட வந்து தண்ணி குழாய் போட்டு கொடுக்காம ரொம்ப தீர்க்கமாக இருந்த ஒரு மனுஷன். ஊழல் பண்ணல, கொள்ளடிக்கலை, சொத்து சேர்க்கலை. யார் வந்தாலும் நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா அரசன், நான் தாண்டா அந்த மக்களுடைய முதல்வன்ட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு பிரதமர் முன்னாடி உட்காந்துருக்காரு சார். நேரு வந்தாலும் அப்படி தான் பண்ணுவார். அந்த புகைப்படம் இந்த காணலாம் எடுத்து பாருங்கள். ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய நபர் அப்படி இருக்கணும். இதில் வெக்கம் இல்லாமல் எங்காலங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சின்னு பேசினாங்களா? இப்போ வா சொல்லு, இது காமராஜர் ஆட்சியா? கேவலம் சார். நம்ம எதுவுமே பேசலன்றதுக்காக இந்த கேவலத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டம் வந்து டெல்லியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சரும் வந்து பங்கேற்றாங்க, ஒரு சிலரை வந்து தவிர. கடந்த 4 ஆண்டுகளாக டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை போய் தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து பெற்று வருவேன்னு சொல்லி போயிருந்தார். அங்கே பல்வேறு விஷயங்களையும் வந்து பிரதமரிடம் வந்து வலியுறுத்தினார். ஆனால் இதை தொடர்ந்து பல்வேறு விமர்சன கணைகள் வந்து திமுக மீதும் திமுக தலைமை மீதும் வந்து பாயர் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நான் போய் இப்போ நான் பேசி எல்லாத்தையும் பெற்றுத்தரேன்றார். அப்போ 4 வருஷம் தமிழ்நாடு மேலே அக்கறை இல்லாமல் ஏன் குத்த வச்சு உட்காந்தீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஒன்று எய்தர் திஸ் ஆர் தட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ 4 ஆண்டு காலமாக தமிழ்நாடு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் மீதும் இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மை எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ தொழில் வளத்தை மேம்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. இந்த சூழலில் நம்ம போய் நமக்கான நிதியை பெற்று வரணுன்ற எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் உங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷன் எங்கே இருந்துச்சு? பிடிஆர் சொன்ன மாதிரி 30,000 கோடி 3,000 கோடி லண்டனுக்கு போனது வந்தது, அங்கே பதுக்குனது இங்கே பதுக்குனதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டு உங்கள் மேலே எதிர்கட்சி வைக்கிறாங்கல்ல. அதன் மீது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சா? இப்போது சமீபமாக இப்போ ரைடு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பராசக்தி படம் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? எல்லாம் வந்து யாருடைய நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இதிலவே உங்களுடைய கவனம் இருந்ததான ஒரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும் பொழுது இதில் என்ன ஒரு கேவலமான விஷயம்னா, ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது ஒரு ஆள் வந்து எழுதி கொடுத்து இதை கேள்வியாக கேளுங்கன்னு சொல்லிட்டு தில்லானம் நம்மள பத்மினி காட்டுறத விட கஞ்சாட பயங்கரமாக காட்டினார் பார்த்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி இது எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டோடைய மீடியாவை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்து கேட்க சொல்வது, அதுக்கு கஞ்சாடை காட்டுவது, ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்பது போல தான், எடப்பாடி அவர்கள் கேட்பதை போல தான், மக்கள் கேட்பது போல தான் ஸ்டாலின் அவர்களிடம் மக்கள் பிரச்சனை கொடுத்து எந்த கேள்வியும் கேட்காமல் எழுதி கொடுத்து கேட்க சொல்லி அதை கேட்டுட்டு வந்து இவர் வந்து மக்கள் எனக்கு பேராதரவு கொடுக்குறாங்க, அடுத்து 200 நம்ம தான், எப்படி 200 தாண்டிடுவோம். நான் முன்னாடியே தான் சொன்னேன், 200 எழுதி வச்சு தாண்டி விளையாடுங்க திமுக. நீ சத்தியமாக வந்து 200 வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் மோடி சொன்னார், 400 தாண்டுவோன்னு. கரெக்டுங்களா? இப்போ எங்கே வந்து நின்றுருக்காங்க? யார்கிட்ட வந்து கெஞ்சி எப்படி ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்களோ அதை விட மோசமான நிலைக்கு தான் திமுக தள்ளப்படுமே தவிர மக்கள் நலன் சாராமல் போனது தான் இந்த கேள்விக்கான. இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இருக்குல்லைங்க, மக்கள் நலன் சாரல,
இன்றைக்கி உதயநிதி அவர்களையும் பார்த்திங்கன்னா அவருடைய நண்பர், உதயநிதியோட நண்பர் அன்பில் மகேஷையும் சரி, அந்த திமுகவுடைய குடும்பத்தை சார்ந்து பல விஷயங்கள் ஈடு நகர்ந்து வரக்கூடிய காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் வெள்ளக்கொடையை தூக்கிட்டு ஓடுறீங்கனாக்கா எவ்வளோ பெரிய ஒரு 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 தனி மனிதனுக்காக ஒரு அரசாங்கம் செயல்படுகின்றது தான் உச்சபட்ச கேவலம். உங்கள் குடும்பத்திற்காக ஒரு அரசாங்கத்தை செயல்படுத்தி கொண்டு எங்கள் மக்கள் பிரச்சனையை பார்க்காமல் இல்லை, யாருக்கும் அடிபணிந்து போற இயக்கம் திமுக கிடையாது. நாங்கள் யாருக்கும் அடிபணிஞ்சும் போகல, தமிழ்நாட்டுக்கான உரிமை பெறுவதற்காக தான் போனோம் அப்படிங்கிறாரு ஸ்டாலின். அதான் 4 வருஷம் அப்போ ஏன் தமிழ்நாட்டு உரிமையை பற்றி நீங்கள் கவலைப்படலாம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? ஒரு 4 வருஷம் இல்லாத அக்கறை உனக்கு ஏன் இப்போ வந்துச்சு? ஒப்பா எழுதின வசனம் மாதிரி நம்ம பேசணுமா? இல்லை, கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து தான் நாங்கள் போகல அப்படிங்கிற விளக்கம் கொடுக்குறாங்க. போயிருக்கணும்ல. சரி, இப்போ இந்த வருஷம் போயிட்டார், வாங்கிட்டு வந்துட்டாரா சொல்லுங்கள்? கொடுத்துட்டாங்களா சார்? இவர் என்ன ஓலை கொடுத்தாராங்க, என்னத்துக்கு வந்து அவங்க பேசினாங்க, எதுக்காக இங்கே சில விஷயங்கள் மாறுச்சுன்ற அரசியல் நகர்வு நமக்கு நல்லாவே தெரியணும் பொழுது மக்கள் நலன் சார்ந்து இவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பெருமை பேசுறதுன்றது நம்மளை முட்டாள் என்று நினைத்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் பேசுறது தான். நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். இப்போ தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் தான் உங்கள் கட்சியின் சார்பில் வந்து போய் கலந்துக்கிட்டாரு. ஸோ அப்போ அவரும் இது மாதிரி ஒரு ஏமாற்றுறதுக்கு தான் போனார் அப்படின்னு எடுத்துக்கணும். 4 வருஷம் அவர் அரசு முறை பயணமாக வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ஒரு நல்லிணக்க உறவு வந்து இருக்கணும் தானே. அப்போதான் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சரி, 4 வருஷமாக அவர் போலையா? ரேவந்த் ரெட்டி போகாமல் இருந்தார், இந்த வருஷம் தான் போகிறாரா? அவர் கரெக்டாக தானே சார் வராரு. அவர் ஸ்டேட்டுக்கு அவர் போகிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காவேரியில் தண்ணீர் பெற்று தரக்கூடிய விவகாரத்திலே பாருங்கள், அந்தந்த மாநிலம் அந்தந்த மக்களுக்காக போராடி கொண்டு நிற்கிறது. நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அணையில் பூ போட சொன்னால் தட்டோட போடுறது, புரியுதுங்களா? எந்த புரிதலுமே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் நகர்ந்து கொண்டு போவது, எழுதி கொடுத்து கேள்வி கேட்க சொல்லுவது, நாங்கள் வந்து மிக நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குறோம், அடுத்து எங்களை தான் மக்கள் அரியணையில் உட்கார வைக்க போகிறாங்கன்னு வெக்கம் இல்லாமல் கூட இருக்க அமைச்சர்கள் வச்சு பேச வைப்பது, இப்படியான நாடகத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்ற. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.